மாநாடுகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நான் பலமுறை வேண்டுகோள் வைத்தோம். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அறிவிக்க தயங்குகிறார்? ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது கண்டிப்பாக வன்னியர்களுக்கான 10.5% விட அதிகமாக சமூக நீதி கிடைப்பதை திமுக அரசு உறுதி செய்யும் என்று அறிவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்போது மீண்டும் இடைத்தேர்தல் வருகின்ற வரையிலும் கூட அவர் அறிவித்த அந்த அறிவிப்பை, அவர் கொடுத்த அந்த உறுதிமொழியை ஏன் நிறைவேற்ற தயங்குகிறார்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க உத்தரவிடாமல் தடுக்கிற அந்த சக்திகள் எது என்று கேள்வியை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள், சமூக நீதி அமைப்பினர் எழுப்புகிறார்கள். ஆதலால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு இடம் தராமல் உடனடியாக இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது காவல்துறைக்கான மானிய கோரிக்கையின் பதிலுரை அளிக்கும் போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பினை